ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் பார்க்க போகிறோம் ஜால் தனுஷ் அண்ட் நயன்தாரோட இஷ்யூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறது நயன்தாரோட இஷ்யூ தான். எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து வெட்டிங்கை வந்து ஒரு மூவியாக பண்ணியிருக்காங்க. மூவியை எடுத்து கொடுத்துருக்காங்க. அது கடைசி என்னாச்சுன்னா அந்த அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது 2015 தான் 400 தான் படத்தோட ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட டேரக்டர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம விக்கி அவங்களுக்கு தான். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க 2 பேருமே அதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஷிப்பா சேர்ந்து அப்போலவு உருவானது தான். ஸோ அந்த 3 செகண்ட்ஸ் வீடியோவுக்கு தான் அவர் வந்து தனுஷ் சாரை கேட்டிருக்காங்க. தனுஷ் சார் உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா இன்ஸ்டால பேஜ் போட்டாச்சு, இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வாழ விடு, நீங்க எல்லாருமே நீங்க மேடையில் பேசுற எல்லாமே சும்மா வாய் வார்த்தைகள் தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிறைய இது வந்துச்சு. அதாவது இதுல ஒண்ணு என்ன இதுன்னா, இப்ப அவங்க வெட்டிங் நடக்குது. அவங்க வெட்டிங்ல வந்து டேரக்டா அந்த ஒரு படமா வச்சு எல்லாம் இது பண்ணாங்க. அதோட ஒரு பிரஸ் மீடியா கூட அவங்க விடவில்லை. அவங்க வாசல் இருந்து காத்துருந்தாங்க, உள்ள விடுவாங்களா ஏதாவது இது பார்க்க சொல்லி. அதுக்கு அவங்க ஒண்ணும் விட சொல்லவே இல்லை. பிரஸ் மீடியாவே அவங்க உள்ள விடல. பிறகு மற்றவங்கள இது எப்படி அவங்க இது பண்ணுவாங்க, சிலமுன் ஷேர் போட்டோஸ் மட்டும் தான் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா, அதாவது ரீசெண்டா ரம்யா பாண்டியன் அவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆச்சு, அவங்க ஃபுல் இதுலயே காமிச்சாங்க. நம்ம இந்த புள்ளியன் பையனுக்கு அவங்களுக்குமே ஆச்சு, ஃபுல் வீடியோவே எல்லாமே பார்த்தோம். அதாவது இவங்க ஒரு ஃபேமஸானவங்க, இவங்க வெட்டிங்க கூட அவங்க காமிக்க விடல. ஸோ அது வந்து சரி சீக்கிரட்டா நம்ம டேரக்டா இருக்கு நம்ம மூவியா அனௌன்ஸ் பண்ணிடுவோம், நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டு மூவியா இது பண்ணிடுவோம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே எடுத்து முடிச்சிருக்காங்க. கரெக்டா அந்த 3 செகண்ட், ஏன்னா ஆரம்ப ஸ்டார்டிங்கே 400 அப்படிதான் படத்துல வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி எல்லாமே அங்கதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவங்க இந்த ரிலேட்டடா வச்சு சரி ஓகே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கடைசியில அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி 10 கோடி ஆச்சு. இப்போ கிளிப்பும் கொடுத்துருப்பாங்க போல, கொடுத்துருக்கோம். நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ வீடியோ வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ என்ன இதுன்னா, ஸோ இவ்வளவு இது இப்போ வந்து அவங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல சும்மா கொடுத்துருக்கலாம்ல, ஏன் பைசா அவங்க வாங்குறாங்க, எந்த இதுக்கு ஏன் இவ்வளவு காஸ்ட் போட்டு வாங்குறாங்க. அப்ப அவரு தனுஷ் கேட்கணும் தப்பு இல்லைல்ல. அதாவது தனுஷ் வந்து 1.5 கேட்டுதான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது துட்டு கேட்கறது இப்போ ஒரு இது இல்லை. இப்போ வந்து மேம் அவங்க வெட்டிங் எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ் சும்மா கொடுக்கலாம், ஏன் காஸ்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே துட்டு தானே. அதே மாதிரி தான் இவங்க கேட்டிருக்கு. ஏன்னா தனுஷ் சாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, எதிர்நீச்சல் அந்த ஒரு பாட்டுக்காக வந்து நயன்தாரா மேம் வந்து சும்மா தான் அந்த காசு கூட வாங்கல, சும்மா தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இதா இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூ வரும்போது அவரோட தனிப்பட்ட முடிவால் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சே 2022 தான் கல்யாணமே முடிஞ்சது. இன்னும் வரைக்கும் படம் எடுத்து இப்போ 2024 25 ஆக போது ரிலீஸ் பண்றாங்க. அதாவது எடுத்து இன்னும் அதாவது இவ்வளவு லாங் டேஸ் அவங்களுக்கு குழந்தைய பிறந்துட்டு இந்த குழந்தை கூட 2 வயசு ஆக போகுது நினைக்கிறேன், 2 வயசு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கப்போ இவ்வளவு லாங் டேஸ் இருக்குது. அதாவது அவங்க அப்பவே விட்டுருக்கலாம், இப்போ கரெக்டா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதை விடுறாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அப்போ அது ஒரு வியாபாரம் மாதிரி தானே பார்க்கலாம். அதுல வேற இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, வாழ வீடு அப்படின்னு சொல்றாங்க, இந்த விளையாட்டுலாம் சொல்றாங்க. தனுஷனா எப்படிப்பட்ட கேரக்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க மேடி வச்சா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களோட செய்யறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு எப்படி இருந்தாலுமே இதனால எதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அவங்க அந்த ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸா எல்லாருக்குமே டிவோர்ஸ் ஆகுறதுனால அதுக்கெல்லாம் காரணம் டிஎம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த அவரு என்ன சொல்லன்னு தெரியல, டக்குன்னு இப்போ ஏதாவது எதோ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பேட்டி தான். இந்த ஒரு பேட்டியோட டோட்டல் லைஃபே முடிஞ்சிச்சு. சுசித்ரா கொடுத்த அந்த ஒரு பேட்டினாலே டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்ப யார் எது டிவோர்ஸ் நடந்தாலுமே டிஎன்ஏ காரணங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அது கொஞ்சம் இதாவது கொஞ்சம் என்ன சொல்ல மன வருத்தமா இருக்கு. ஏன்னா டிஎன்ஏ எவ்வளவு இருக்கணும்னு சொல்ல முடியல. இது யார் மனதும் அவங்கள டார்கெட் பண்ணும், இவங்கள டார்கெட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா எனக்கு என் மைண்டு தோணுது வந்து நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா அப்ப அவங்க வந்து ஒரு இது பண்றாங்கன்னா ஒரு இதுக்கு போடுறாங்க, நம்ம அது வந்து காசு பார்க்கதான் நம்மளே நினைப்போம், யாரும் தான் நினைப்போம், ஒரு மிடில் கிளாஸ் பையனும் நினைப்போம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு பைசா கொடுக்குறோம்னா சரி நமக்கு அது எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும்.
ஸோ அந்த மென்டாலிட்டியோட தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில் யாருமே டார்கெட் கிடையாது, அவங்கள டார்கெட் பண்ணி இவங்க டார்கெட் அப்பெல்லாம் கிடையாது. பொதுவாக நான் சொல்கிறேன், ஏதாவது என் பார்வைக்கு என்ன தோணுதோ அந்த இதில் தான் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துடும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அமைச்சிருங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.